திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க சிவாயனம். வணக்கம் வணக்கம். இவங்க திருப்பள்ளி வச்சியா யார் அம்மா வந்திருக்காங்களா? திறமா வந்திருக்காங்களா? அடியேன் பாடுறேங்க. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாதவூரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், செல்லு போந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாழ்ந்த திருவாளியமுத, மருவு பொருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆளவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்யுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அஜிரா அடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேர்க்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அது பல சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே, எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவலர் போலில் தீரு உத்தர கோஷ மங்கையுள்ளாய் தீரு பெரும் துறை மன்னா, எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி எங்க தொடங்கணையா சொல்லுங்க ஐயா. இன்று 99வது பாடலுங்க. நேற்று திருச்சிராப்பள்ளி படிச்சு இன்னைக்கு திருக்குற்றாலம் இல்லைங்களா? வாழ்க. திருக்குற்றாலம் அந்த மலைப்பகுதியானல அங்கே குறிஞ்சி பண்ணிலே பாடியிருக்கிறார். ராப்பண்ணாக 52 56 நாழிகையில சிவ முகூர்த்தத்திலே 3 4:30 மலகரை ராகத்திலே பாடக்கூடிய பண் என்று சொல்லுவார்கள். இந்த திருக்குற்றாலம் பாண்டி நாட்டிலே 14வது தலமாக நெல்லையிலிருந்து தென்காசி செங்கோட்டை போற வழியில இது அமைந்திருக்கிறது. இங்கே உள்ள பெருமான் குற்றாலநாதர், அம்பாள் குழல்வாய் மொழி அம்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 886. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பத்தார்தம் புறங்கள் மலை சீலையால் செத்த பரமனா திருப்புத்தூர் பணிந்து போந்து, புற்றாரும் பணிபூண்ட புனித நார்தம் பூவனத்தை புக்கிரஞ்சி புகழ்ந்து பாடி, கற்றார்கள் தொழுதேத்தும் காண பேரும் கைதொழுது தமிழ் பாடி சுழியல் போற்றி,
குற்றாலம் குறும்பல கும்பிட்டேத்தி கோற்றுகைத்தார் நெல்வேலி குறுகினாரே. குற்றாலம் குறும்பலா கும்பிட்டேத்தி கூற்றுதைத்தார் நெல்வேலி குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் மதுரையிலே அனல்வாதம் புனல்வாதம் செய்து வென்ற பிறகு மங்கையர்க்கரசியாரும் நின்ற சீர் நெடுமாறனும் குலச்சிறையாரும் உடன் வர பாண்டி நாட்டு தலங்களை வலம் வருகிறார். அதுபோது அவர் திருப்புத்தூர், திருப்பூவனம் முதலான தலங்களை வணங்கி கொண்டு குற்றாலம் வந்து அந்த குற்றாலநாதரையும் பக்கத்துல குறும்பலாநாதரையும் வணங்கி கொண்டு திருநெல்வேலி செல்கிறார் என்ற விதத்திலே சேர்க்கிறார். இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இந்த பாடல் வம்பார் குன்றம் நேடுயர் சாரல் வளர்வேங்கை கொம்பார் சோலை கோலவண்டு யாழ்சை கோற்றாலம் அம்பானையோடாடல் பாடல் அமர்ந்தானலர் கொன்றை நம்பான்மேய நன்னகர் போலும் நமரங்காள் அம்பால் நெய்யோடு ஆடலமர்ந்தான் அலர் கொன்றை நம்பான்மேய நன்னகர் போலும் நமரங்காள். ஆக பெருமானுக்கு நெய்யாடல் என்பது சிவனுக்கு உரியது. அதனால்தான் நெய்யாடி அப்பர்னு பேர். இப்ப அந்த நெய்யை கொண்டு போய் ஐயப்பனுக்கு ஊத்துறதா முடிவு பண்ணி நெய் அபிஷேகம் சில எல்லா இடத்துலயும் செய்யறதில்ல. எனக்கு தெரிஞ்சு பேரூர்ல செய்யறாங்க. நம்ம ஐயா சாம்ப செய்ய சொல்றாங்க. இல்லை, அங்க நாங்க கூட செய்யறோம், நான் செய்யப்பட்டலன்றாரு. அதனால அவன் நெய்யாடலுக்குரிய என்பதை இந்த பாடலிலே ஞான சம்பந்தம் நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு. அம்மா பரிமளாமா வாங்கம்மா. பரிமளாமா இருக்கீங்களா? அம்மா பட்டமல்மா நீங்க பாடுங்க. இரண்டாவது பாடு. பொடிகள் பூசி தொண்ட பின் செல்ல புகழ் விம்ம கொடிகளோடு நாள் விழ மல்கு குற்றாலம் கடிகொள் கொன்றை கூவில மாலை காதல் செய் அடிகள் மேய நன்னகர் போலும் அடியீர்கள். நம. குற்றாலம் என்பது அருவி விழுகிற இடமால அங்கே நிறைய அடியார் பெருமக்கள் நாள்தோறும் வருவார்கள். அதனால அங்க நாள்தோறும் விழா நடக்கிற மாதிரி சொந்த ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார். நாள் விழா மல்கு குற்றாலம் என்று பாடுகிறார். வாழ்க. செல்வ மல்கு. வாங்கம்மா பரிமளா அம்மா மூணாவது பாடல். செல்வம் செல்வமல்கு செண்பகம் வேங்கை சென்று ஏறி கொள்ளை முல்லை மெல்லரும் புகழும் குற்றாலம் வில்லின் ஒல்க மும்மதில் எய்து விலை போக நல்கும் நம்பான் நன்னகர் போலும் நமரங்காள் வில்லின் ஒல்க மும்மதில் எய்து வினை போக நல்கு நம்பான் நல்லகர் போலும் நமரங்காள். இயற்கை செல்வமாக திகழ்கிற செண்பகம் வேங்கை முல்லை முதலிய மலர்கள் எல்லாம் மெல்லரும்பினும் குற்றாலம் என்று இயற்கை அழக ரசித்து பாடியிருக்கிறார். வாழ்க. பக்கம் வாழை. வாங்கம்மா லலிதாமா வாங்கம்மா. நான்காவது பாடல். லலிதாமா இல்லீங்களா? பாடுங்க. பக்கம் வாழை பாய்கனியோடு பகலவன் தேர் பலவின் தேர் கொக்கின் கோட்டு பைங்கனி தூங்கும்
குற்றாலம் அக்கும் பாம்பும் ஆமையும் பூண்டோ அனலேந்தும் நக்கன்மேய நன்னகர் போலும் அமர்கா நக்கன்மேய நன்னகர் போலும் நமரங்கால். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆக வெறும் சண்பகம் முல்லையோடு அங்கே பல வாழைப்பழமும் தேன் பலாப்பழமும் தேன் நிறைந்து காணப்படுகிற இடம் என்று சொல்கிறார் ஞான சம்பந்தர். வாழ்க. அடுத்து மலையார் சார். ஐயா லலிதாமா இல்லைங்களா? ஐயா லலிதாம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க ஐயா. வந்தா ஐயா சேர்ந்துருவாங்க. ஐயா வாங்க முனுசாமி ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. 5வது பாடல். சிவாய நம. மலையார் சாரல் மகவுடன் வந்த மடமந்தி புலையார் வாழை தீங்கனி மாதும் குற்றாலம் இளையார் சூலம் ஏந்திய கையா எய்த சிலையான் மேய நன்னகர் போலும் திருத்தொண்டி இளையார் சூலம் ஏந்திய கையான் எய்த சிலையான் மேய நன்னகர் போலும் திருத்தொண்டி. கையிலே சூலம் என்றிருக்கிறான். அதுவும் அதுக்கு பேரும் திரிசூலம்னு பேரு. அதன் மூலமாகவும் நம்முடைய மும்மலத்தை அவன் பக்குவப்படுத்துவான். அதே மாதிரி சூலம் ஏந்தி எயில் எய்தான் என்று முப்புறமாவது மும்மல காரியம் என்று மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாயம் அமுக்குவான செயலை அவன் செய்கிறான் என்ற சித்தாந்த பாடத்தை சொல்லுகிற பாடமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க. கைமானியில 6வது பாட்டு. வாங்கம்மா தமிழ்ல சிம்மா வாங்கம்மா. சிவாய நமய்யா. கைமானேல மைமானேல கண்ணிய சாரல் மணிவாரியே பொய்மாயனல் உன் கிளி ஒப்பும் குற்றாலம் கைமா வேழத்து ஈருரி போர்த்த கடவுள்யம் பெரும் பெம்மான்மேய நன்னகர் போலும் பெரியீரார் கைமா வேழத்து ஈருரி போர்த்த கடவுள்யம் பெம்மான்மேய நன்னகர் போலும் பெரியீரார். திருச்சிற்றம்பலம். நன்றி. குற்றாலநாதரை ஆணை உரித்த பிரானாக காட்டுகிறார். வாழ்க. அடுத்து நீல நெய்தல். வாங்கய்யா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். நீல நெய்தல் தன் சுனை வேர் தோன்ற நீல் சோலை கோல மஞ்சை பேடையோடு ஆடும் குற்றாலம் கால் தன்னை காலால் காய்ந்த கடவுள்யும் சூழபாணி நல்லகர் போலும் தொழுவீர்கள் காலம் தன்னை காலால் காய்ந்த கடவுள்யும் சூழபாணி நல்லகர் போலும் குற்றாலநாதரை சூலபாணி என்று அழைக்கும் ஞானசம்பந்த பெருமான் அங்கே மலர்கிற நெய்தல் மலரையும் நீல மலரையும் கண்டு கோல மஞ்சையாகிய ஆண் மயில்கள் பேடை என்று சொல்கிற பெண்மயிலோடு சேர்ந்து நடனமாடுகிற என்று இயற்கை அழகை குறிப்பிடும் பாடல். வாழ்க. போதும் பொன்னும். வாங்கய்யா கணபதி ஐயா வாங்கய்யா. 99வது பாடல்ல 8 199 8. செவாத்து சிற்றம்பலம்.
ஓதும் பொண்ணு முந்தியறிவி உடை சூழன் கோதல் மாறி துண்டோடி நொங்கும் கோற்றளவு ஊரில் விளங்கை முட்டிய கோணை பேகிதே நாதன் மேயே நன்னை ஒரு ஒரு ரங்க நாதன் மேயே நன்னர ஒரு ரங்க விசித்திரமுடைய தேவ நாதன்மேய நகர் போலும் அமருங்கால் என்று சொல்லி அங்கே குற்றாலத்திலே அருவி பாய்கிறது. அந்த அருவி பாய்கிற போது அதிலே காட்டு மலர்கள் எல்லாம் போது என்று சொல்கிற மலர்ந்தும் மலராத பூக்களை கொண்டு வந்து சேர்க்கின்றன. அதுவே பொன்னாக இருக்கும். ஏன்னா பொன்னுன்னா செல்வம், செல்வம்னு நமக்கு திருவடி செல்வம் தான். போது ஆகி அந்த அதை கொண்டு மலரை அந்த இறைவனுடைய திருவடியிலே சேர்க்கிற போது அந்த பொன்னாகிய திருவடியை பெறலாம் என்ற உணர்வை தருகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அரவின் வாயின் 9வது பாட்டு. வாங்கம்மா செண்பகவல்லியம்மா வாங்க. 9வது பாடல். ஐயா நான் வெளியில இருக்கேன் ஐயா. சரிம்மா சரிம்மா, காதால கேடுங்கம்மா. புண்ணியம். நன்றிம்மா நன்றிங்கம்மா. அம்மா பிரேமாம்மா வாம்மா. சிவாய நம. 9வது பாட்டு. வாயின் முள்ளியிர் ஏற்ப அரும்பேன்று குரவம் பாவை முருகமர் சோலை குற்றாலம் பிரம்மனோடு மாலறியாத பெருமையம் பரமன்மேய நன்னகர் போலும் பணிவீர்கள் பிரம்மனோடு மாலறியாத பெருமையும் பரமன்மேய நன்னகர் போலும் பணிவீர்கள். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. யான் எனது என்ற செருக்கின் அடையாளமாக தருகிற பிரமனுமாலும் அறியாத பெருமான் அவனை பணிகிற போது நம்மிடத்திலே உள்ள யான் என்ற அந்த செருக்கு அடங்கும் என்ற வகையிலே சொல்ல பாட்டு. வாழ்க. பெருந்தன் சாரன் 10வது பாட்டு. வாங்கம்மா உமா மகேஸ்வரியம்மா வாங்கம்மா. பெருந்தன் சாரல் வாழ்த்திரை வண்டு தெடை புல்கி குருந்தம் ஏரி செவ்வழி பாடும் குற்றாலம் இருந்து உன் தேரும் நின்று உன் சமணம் எடுத்து ஆர்ப்ப அருந்தன்னேய நன்னகர் போலும் அடியிற்கார் அருந்தன்னேய நன்னகர் போலும் அடியிற்கால். மலை என்றாலே அத குறிஞ்சி நிலம்னு சொல்லுவாங்க. அதனால அதை பண்ணு குறிஞ்சி பண்ணு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா ஞானசம்பந்தர் செவ்வழி பாடும் குற்றாலம்னு அந்த குற்றாலத்திலே செவ்வழிப்பண் பாடுவார்கள் என்று நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் சொல்கிறார். வாழ்க. கடைசி பாட்டு மாட வீதி வருமுனல் காழி. வாங்கம்மா பரமேஸ்வரியம்மா வாங்கம்மா. ஐயா மாட வீதி வருபுனல் காழிய மன்னன் மாட வீதி வருபுனல் காழியார் மன்னன் கோடல் ஈன்று கொழுமுனை கூம்பும் குற்றாலம் நாடவல்ல
நல் தமிழ் ஞான ஞானம் நாடவல்ல நல் தமிழ் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பாட நம் பாவம் பறையுமே நாடவல்ல நல் தமிழ் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பாட நம் பாவம் பறையுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஞான சம்பந்தனுடைய தமிழ் நல்ல தமிழா இருக்குது. அந்த தமிழாலே அமைந்த அந்த பாடல் பத்தையும் பாடலுடைய பாவங்கள் நீங்கும் என்று கடைக்காப்பு. திருச்சிற்றம்பலம். இதோட 99 பதிகம் முடியுது. இப்ப நம்ம முதல் திருமுறையில 100வது பதிகம் முதல் சதம் அடிக்க இருக்கிறோம். வாழ்க. அது அந்த பதிகம் திருப்பரங்குன்றமாக அமைந்திருக்கிறது. அதுவும் குறிஞ்சி பண்ணிலே அமைந்த இராப்பண்ணாக 52 நாழிலிருந்து 56 நாழிகை வரைக்கும் 3-4 அந்த சிவமுகத்திலே மலகரியிலே பாடக்கூடியது. இந்த திருப்பரங்குன்றம் பாண்டிய நாட்டினுடைய 3வது தலமாக அமைந்திருக்கிறது. மதுரையிலிருந்து திருமங்கலம் போற வழியில மதுரைக்கு மேற்கே திருமங்கலம் போற வழியில அமைந்திருக்கிற இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கிற சாமி பரங்கிரிநாதர், அம்பாள் ஆவுடை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 884. நன்றிங்க ஐயா. பெரிய புராண பாடல் எண் 884 அந்த பாடல். திருச்சிற்றம்பலம். தேனிலவு பொலில் மதுரை புறத்து போந்த தென்னவனார் தேவியார் அமைச்சர் சிந்தை ஊன்னெகிலும் படி அழிந்து அங்கொழுகு கண்ணீர் பாய்ந்து இளிய உணர்வின்றி வீழக் கண்டே யான் உம்மை பிரியாத வண்ணம் இந்நாட்டு இறைவர் பதி எனைப் பழவும் பணிவீர் என்று ஞானம் உணர்வார் அருள அவரும் போத நம்பர் திருப்பரங்குன்றை நன்னினாரே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் வைகை கரையிலே நின்று அந்த வாழ்க அந்த நிறைந்த திருப்பாசுரத்தை தன்னுடைய கையாலே வரைந்து அதை அந்த வைகை ஆற்றிலே இட்டு அந்த புனலிலே அது ஏடு எதிர் சென்ற போது அதை தங்குவதற்காக ஏடகத்தில் பதிகம் பாடி திரையடகத்தில் நிற்க வைத்தார். அதுக்கு பிறகு அந்த நின்ற கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனானான். இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் பிறகு அப்புறம் பாண்டியர்களை அந்த சமணர்கள் எல்லாம் அவர்களுடைய வாக்குப்படி கழுவேற்ற அவர்கள் அந்த இடத்துல கழுமரம் நிற்றால் யாரும் போய் கழுமல அவர்களாக போய் ஏறினார்கள் என்று ஞான சம்பந்த சேக்கிழ பெருமான் பாடியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்த பிறகு பாண்டி நாட்டு தலங்களை வணங்குவதற்காக ஞான சம்பந்தர் புறப்படுகிறார். அப்படி புறப்படுகிற போது அவர் சென்ற முதல் இடம் திருப்பரங்குன்றம். அப்போ அரசனும் அரசியாரும் அமைச்சனாரும் அவரை பிரியமின்றி நாங்களும் உங்களோடு தலப்பயணத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி மூவருமாக சேர்ந்து புறப்படுகிறார்கள். அங்கிருந்து திருப்பரங்குன்றம் வந்தபோது அவரோடு கூட சேர மன்னனும் சோழ மன்னனும் உடனிருக்க அவர் மூவருமாக சேர்ந்து அந்த இடத்தை வணங்கினார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில அமைந்த திருப்பரங்குன்ற பாடல். நீடலர் சோதி வெண்பிறையோடு நிறை கொன்றை சூடல நந்தி சுடரெறியேந்தி சுடுகானில் ஆடல நஞ்சொல் அணியிழையாளை ஒரு பாகம் பாடலன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றே ஆடல நஞ்சொல் அணியிழையாளை ஒரு பாகம் பாடலன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றே. நமக்கெல்லாம் அறிமுகம் திருப்பரங்குன்றனா அந்த முருகனைத்தான் ஞாபகப்படுத்தி வச்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் அங்கே பெருமான் ஆடலனஞ்சொல் அணியிழையாளை ஒரு பாகமாக வைத்து பாடலன் மேய நன்னகராக திருப்பரங்குன்றத்தை ஞான சம்பந்த பெருமான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. அங்கமோராரும் வாங்கம்மா. செந்தமிழ் செல்விமா வாங்க. 2வது பாடல் செந்தமிழ் செல்வி. சிவாய நமய. திருச்சிற்றம்பலம். அங்கமோராரும்
மறுமறை நான்கும் அருள் செய்து பொங்கு வெண்ணூளும் பொடியணி மார்பில் பொலிந்திருந்து பொலிவித்து அங்கமோராரும் மறுமறை நான்கும் அருள் செய்து பொங்கு வெண்ணூளும் பொடியணி மார்பில் பொலிவித்து திங்களும் பாம்பும் திகழ்சடை வைத்தோர் தேன்மொழி திங்களும் பாம்பும் திகழ்சடை வைத்தோர் தேன்மொழி பங்கினன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றே பங்கினன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றே. நன்றி. தேன்மொழியாகி ஆவுடை நாயகி தன்னுடைய ஒரு பாகமாக வைத்துக் கொண்டு அந்த பெருமான் என்ன செய்தானாம்? அங்கமோராரும் அருமறை நான்கும் அருள் செய்தானாம். அருமறை நான்காகிய அந்த நமசிவாய சிவாய நம சிவய சிவ சிவசிவ என்ற அந்த அஞ்செழுத்து மந்திரங்களை 6 அங்கத்தின் வாயிலாக மூலாதாரத்திலிருந்து இலாடத்தானத்துக்கு எழுப்புகிற செயல் என்று சொல்கிற வகையில இந்த யோக நிலையை நினைவுபடுத்த பாடலாக இந்த இது பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க நீரிடங்கொண்ட. வாங்கம்மா வேலட்சியமா வாங்கம்மா. 100வது பதிகத்துல 3வது பாடல். சிவாய நமங்க ஐயா. நீரிடம் கொண்ட நிமிசடை தன்மேல் நிறை கொன்றை சீரிடம் கொண்டயம் இறை போலும் செய்து ஆய ஓருடம்புள்ளே உமையொரு பாகம் உடனாகி பாரிடம் பாட இனிதுரை கோயில் பரங்குன்றே பாரிடம் பாட இனிதுரை கோயில் பரங்குன்றே. திருச்சிற்றம்பலம். ஆக இறைவன் ஒருவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அவனுக்கு உடலும் ஒன்றுதான், அந்த உடலிலே ஒரு பாகமாக உமையம்மையை வைத்திருக்கிறான் என்று அம்மையப்பனாக திகழ்கிற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வளர்பூங்கோங்கம். வாங்கம்மா செல்வம் அம்மா வாங்கம்மா. வளர்பூங்கொங்கம் கோதவியோடு மல்லிகை குளிர் பூஞ்சாரல் வண்டு அரை சோலை பரங்குன்றம் தளிர் போல் மேனி தையல் நல்லாலோடு ஒரு பாகம் நளிர் பூங்கொன்றை சூடி நன்மேய நகர்தானே நளிர் பூங்கொன்றை சூடி நன்மேய நகர்தானே. தளிர்பூங்கொன்றை தையல் நல்லாளாக அவளை பாகமாக வைத்து அம்மையப்பனாக திகழ்கிற அந்த திருப்பரங்குன்றத்து பரங்கிரிநாதன் என்ன பண்ணானா அந்த வளர்பூங்கோங்கம் மாதவியோடு மல்லிகை என்று இயற்கையிலே மலர்களை எல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுகிறார் திருப்பரங்குன்றத்திலே செக்கிடார் பெருமான். வாழ்க. 5வது பாட்டு பொன்னியல் கொன்றை. ஐயா வாங்கய்யா. பூசிவாக்கம் நடராஜன் ஐயா பதிகம் இருக்குங்களா ஐயா? பொன்னியல் கொன்றை 1 100 5 முதல் சதம் திருமுறையில முதல் சதம். நன்றிங்க சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். பொன்னியல் கொன்றை பொறிகிளர் நாகம் புரிசடை துன்னிய சோதி பொன்னியல் கொன்றை பொறிகிளர் நாகம் புரிசடை துன்னிய சோதியாகிய ஈசன் தொன்மறை பண்ணிய பாடல் ஆடலன்மேய பரங்குன்றை உன்னிய சிந்தை உடையவர்க்கில்லை ஒரு நோயே உன்னிய சிந்தை உடையவர்க்கில்லை ஒரு நோயே. நன்றிங்கய்யா. தொன்மறையாகிய 5 எழுத்தை உள்ளக்கிய
பாடலாக இருக்கிற இந்த திருப்பரங்குன்றத்து பதிகத்தை ஓதினால் அதை நினைத்த உன்னிய சிந்தை அந்த பாடல்களை நினைத்து பார்த்தால் நமக்கெல்லாம் எந்த விதமான நோயும் இல்லை, உடல் நோயும் உள்ள நோயும் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 6வது பாட்டு கடை நடுமாட. வாங்கம்மா பட்டமாலமா, வாங்கம்மா 6வது பாடல். கடை நெடுமாட கடியரன் மூன்றும் கனல் மூழ்க தொடை நவில்கின்ற வெள்ளி நன்னந்தி சுடுகாணில் புடை நவில் போதம் பாட நின்றாடும் பொருள் சூழ படை நவில் வான்றன் தன்னகர் போலும் பரங்குன்றே. கடியரன் ஆகிய அந்த முப்புறங்களை கனலறி செய்தான். கனலறிய செய்து முப்புறம் செய்து மும்மல காரியத்தை செய்கிறான் என்கிற பாடல். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு அயிலுடை வேலோர். வாங்கம்மா பரிமளா அம்மா, வாங்கம்மா 7வது பாடல் அயிலுடை வேலோர். அயிலுடை வேலோர் அனல் புல்குகையின் அம்பொன்றால் எயில் படையெய்த எம் இறை மேய இடம் போலும் மயில் பெடை புல்கி மானடமாடும் வளர் சோலை பயில் பெடை வண்டு ஆடலராத பரங்குன்றே. பயில் பெடை வண்டு ஆடலராத பரங்குன்றே. திருச்சிற்றம்பலம். மயில் படை புல்கி மானடமாடும் வளர் சோலை. எனக்கு திருப்பரங்குன்றம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டா எனக்கு அலுவலகத்துல எனக்கு எப்ப பதவி வரும் அப்பெல்லாம் எனக்கு போஸ்டிங்க என்ன அறியாமலே மதுரைக்கு கொடுத்தாங்க. அப்பெல்லாம் போய் நான் திருப்பரங்குன்றத்துல என் நண்பர் விட்டு தான் தங்கி இருந்தேன். தினம் காலையில எழுந்து மலையை வலம் வருவோம். காலையில வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு மலையை வலம் சுத்தி வருவோம். இப்ப நான் அருமையா பாதை வேற போட்டாங்க. முதல்ல போகும்போது பாதை சரியா இல்லை, ஆனா அப்புறம் இப்ப பாதை போட்டாங்க. அந்த மலையை சுற்றி வர சொல்ல பாதியில பாத்தீங்கன்னா அந்த மலை கீழே அந்த பக்கம் காலங்கத்தால ஒரு 6 மணிக்கு முன்னாடி அங்க போனா அங்க இருக்கிற மயில்கள் ஆடும். அது அங்க மயில் என்னன்னா வெள்ளை மயில், வெள்ளை வெளையல்னு இருக்கும். நம்முடைய மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாக அந்த வெள்ளை மயில்கள் தோகையை விரித்து ஆடும். அததான் சேக்கிழார் ஞான சம்பந்த பெருமான் அனுபவித்திருக்கிறார் பொழுது. அதனால மயில் படை புல்கி மானடமாடும் வளர் சோலைன்னு பாடியிருக்கார். அது நான் பல நாள் கண்ணார கண்டு ரசித்தவன் என்ற வகையில அது அந்த வெள்ளை மயில் ஆடுறதை பார்க்கணும். ஆனா அது 6 மணிக்கு முன்னாடி அங்க போகணும். இது சூரியன் உதிச்சுன்னா அதெல்லாம் போய் ஒடுங்கிடும். அதனால இருட்டுற பொழுது வெடிக்கு முன்னாடி புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணையும் வளர் கொண்டு இருந்து அந்த புலர்ற நேரத்துக்கு முன்னாடி போய் அதை பார்த்தோம்னா அந்த மயில், அந்த வெள்ளை மயில்கள் நடமாடுதல் தான் 1, 2 அல்ல, நல்ல ஒரு 20-30 மைல்கள் காலங்கத்தால தொகை வச்சு ஆடுறது. அந்த காட்சி ரொம்ப கண்கொள்ளா காட்சி. அந்த நேரத்துல மலை வந்தா மட்டும் அந்த காட்சி கிடைக்கும். அத ரொம்ப அனுபவிச்சிருக்காரு பொழுது ஞான சம்பந்த பெருமான். அதனால மயில் படை புல்கி மானடமாடும் வளர் சோலை என்று பாடியிருக்கிறார். அந்த அனுபவ பொண்ணு எனக்கும் அது அலுவலக பணியினாலே கிடைச்சது. பல நாள் அதை பார்த்திருக்கிறேன். வாழ்க வாழ்க. 12 வாட்டி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ப்ரமோஷன் வரும். நான் 80ல் ஒரு வாட்டி போனேன், 92ல போனேன், அப்ப 2004ல போனேன். 3 முறையும் போய் அங்க தங்கி இருந்து அந்த மலையை வலம் வந்து அந்த காட்சியை ரசித்திருக்கிற அந்த புண்ணியம். வாழ்க வாழ்க. மயில் படை புல்கி மானடமாடும் வளர் சோல். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நானே ஒரு வாட்டி பாடினேன். அயிலுடை வேலோர் அனல் புல்கு கையன் அம்பொன்றால் ஏயில் படையெய்த எம்மிரை போலும் இடம் போலும் மயில் பெடை புல்கி மானடமாடும் வளர் சோலை பயில் பெடை வண்டு பாடலராத பரங்குன்றே. மயில் பெடை புல்கி மானடமாடும்
வளர் சோலை பயில் படை வண்டு பாடலராத பரங்குன்றே. அந்த மயில் படை புல்கு மானடமாடும் வளர் சோலைய ரசிக்கிற நேரம் இந்த நேரம் தான். காலையில 5ல இருந்து 6 மணிக்குள்ள அங்க போனா பார்க்கலாம். நம்ம பண்ணதான் நம்ம இந்த பாராயணம் பண்ணிக்கிறோம். அந்த நேரத்தை நினைவுபடுத்துற மாதிரி 2080, 92, 2004 அந்த 3 முறை அந்த காட்சிகளை காணுகிற பேரு. அது இந்த நேரத்துல 2024 நம்ம நினைத்து பார்த்து ரசிக்கிற புண்ணியம். வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டு 8 மைத்தகமேனி. ஐயா வாங்கய்யா, பாலசுந்தரம் ஐயா வாங்கய்யா. நமச்சிவாயா. லலிதா பாடுறேன். வாமா வாமா. மைத்தகமேனி வாளர கன்றன் மகுடங்கள் பத்தினத்தின் தோல் இருப்பதும் சேற்றான் பரங்குன்றே. சித்தமதொன்றி செய்கழல் உண்ணி சிவன் என்றே நித்தலம் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லவே. நித்தலம் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த 7வது பாட்டுல மயில் படை புல்கி மானடமாடும் வளர் சோலைன்னு சொன்னப்போ அங்க இருக்கிற மயில்கள் வெண்மை மயில்கள் தோகை விரித்தாடு. வெள்ளை மயில் சாதாரணமாக அந்த பல்வேறு நிறங்களில் அமைந்த மயில் அல்ல, வெண்மை நிறம்னு சொன்னேன். அதனால அதை மனதை தூய்மையா வைத்திருக்க அது உதவும் என்ற வகையில அந்த நினைவு நோட்ட சொன்னேன். ஆனால் அங்க அந்த வெண்மையினோடனே நமக்கு யார் நினைவு வரணும்? பெருமானுடைய நினைவு வரணும். திருப்பரங்குல முருகன் தான் நினைக்கிறோம். ஆனால் அங்கே பெருமான் நினைவு வராரே அந்த வெள்ளை மயில்கள் ஆடும். வேதம் போதி வெண்ணோல் பூண்டு வெள்ளை எருதேறி அப்படின்ற பாட்டு ஞாபகம் வரணும். அதனால அந்த பெருமானுடைய நினைவு வரா மாதிரி ஞான சம்பந்த பெருமான் இங்கே பாடுகிறார். சித்தமது ஒன்றி செய்கடல் உண்ணி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே. என்னுடைய குலதெய்வம் திருக்கழுக்குன்றம் என்றப்பெல்லாம் அங்க போய் மலையை சுத்தி வரும். அதே புண்ணியம் எனக்கு அலுவலக வாயிலாக திருப்பரங்குன்ற போய் மலையை சுத்துற புண்ணியம். அங்கேயும் முருகன் இருக்கிறான் என்பதை விட சிவன் இருக்கிறான் என்பதை ஞான சம்பந்த பெருமான் நினைவுபடுத்துகிற இந்த பாடல். பெருமானை சித்தமது ஒன்றி செய்கடல் உண்ணி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே. அங்க இருக்கிற நாள்ல தினமும் போய் அந்த மலையை வலம் வந்து அந்த புண்ணியம் கிடைச்சது. அதனால நித்தம் அவனை வணங்குகிற அந்த புண்ணியம் அலுவலக பணியாலே கிடைத்தது என்பது எனக்கு கிடைத்த ஒரு பெருமான் கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும். வாழ்க. அடுத்து 9வது பாட்டு முந்திய வையம். முந்திய வையம். முந்தி வையம் தாவியமாலும் மொய்வோலி உந்திய வண்டிங்கமருமறைந்த உறவோனும் சிந்தையினாலும் தெரி அரிதாகி இகழ்சோதி பந்தியலம் கை மங்கையு பங்கன் பரங்குன்றே. பந்தியலம் கை மங்கையோர் பங்கன் பரங்குன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அப்படி மயில்கள் ஆடும் அந்த பூஞ்சோலையிலே சித்தமதொன்றி செய்கடல் ஒன்றி சிவனாயிருக்கிற பெருமான் சிந்தையினாலும் தெரிவரிதாகி அவன் கண்ணுக்கு அறிவனா இருப்பான், ஆனால் சிந்தைக்கு தெரிந்தவனாக இருப்பான் என்று சொல்கிறவாறு சிந்தையினாலும் தெரிவரிதாகி திகழ் சோதி. கண்ணுக்கு அறியவன், சிந்தைக்கு தெரிபவன், அப்படி இருக்கிற அந்த அவன் சோதியாக திகழ்கிறான் என்று சொல்கிற அந்த அருமையான பாட்டு. வாழ்க வாழ்க. அப்புறம் 10வது பாட்டு குண்டாய் முற்றும். வாங்கய்யா முனுசாமி ஐயா வாங்கய்யா. சிவாயனவன். குண்டாய் முற்றும் திரிவார் கூரை மெய் போர்த்து மிண்டாய் மிண்ட பேசிய பேச்சு மெய்யல்ல பண்டால் நீழல் மேவிய ஈசன் பரங்குன்றை தொண்டால் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே. தொண்டால்
தொண்டால் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே. அப்படிப்பட்ட அந்த பெருமானை தொண்டால் ஏத்தவன், அவனுக்கு தொண்டு செய்து ஏத்த வேண்டும். என்ன தொண்டுன்றத நேற்று இரவு நம்ம கணநாத புராணத்துல பார்த்தோம். அதை இன்னைக்கு நம்ம நினைவுபடுத்த இருக்கிறோம். அதனால பெருமானை தொண்டால் ஏத்த தொல்வினை நில்லாவே என்று திருப்பரங்குன்ற பதிகத்துல ஞான சம்பந்த பெருமான் நமக்கு அந்த கணநாத, ஏன்னா அவரும் சீர்காழி, கணநாதன் சீர்காழி. அப்ப அந்த செய்தியை காலையில ஞான சம்பந்த பெருமான் தொண்டால் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே என்ற பாடலோடு இன்னைக்கு கணநாத புராணத்துல அவர் எப்படி தொண்டு செய்தார், அந்த தொண்டர்களை எப்படி பயிற்றுவார் என்பதை நம்ம இன்றைக்கு நேற்று பார்த்து இன்றைக்கு திரும்பி பார்க்க இருக்கிறோம். வாழ்க வாழ்க. தடமலை பொய்கை வாங்கம்மா, தமிழரசேம்மா வாங்கம்மா. இறுதி பாடல் தடமலை பொய்கை. சிவாயனமையா. தடமலி பொய்கை சண்பை மஞ்ஞான சம்பந்தன் படமலி நாகம் அரை கசித்தான் தன் பரங்குன்றை தொடைமலி பாடல் பத்தும் பல்லாத்தம் துயர் போகி விடமலி கண்டன் அருள் பெரும் தன்மை மிக்கோரே பரங்குன்றை தொடைமலி பாடல் பத்தும் பல்லாத்தம் துயர் போகி விடமலி கண்டன் அருள் பெரும் தன்மை மிக்கோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சித்தமது ஒன்றி செய்கடல் ஒன்றி சிவன் என்று எண்ணி இந்த பரங்குன்ற பதிகத்தை நாம் படித்தால் என்ன ஆகும்? நம்முடைய இறைவனுடைய அருள், அருள் பெரும் தன்மை மிக்கவர்களாக திகழலாம். அதனால விடமலி கண்டன் அருள் பெரும் தன்மை மிக்கோராக திகழலாம். அதற்கு என்ன பண்ணோம்? சித்தமது ஒன்றி செய்கடல் ஒன்றி சிவன் என்று நித்தலும் ஏத்த வேண்டும். அதற்கான தலம் திருப்பரங்குன்றம் ஞான சம்பந்த பெருமான் அழுத்தந்திருத்தமாக சொல்லுகிறார். ஆனா இந்த செய்தியை மறைச்சிட்டு முருகன் முருகன் என்று சொல்லி சிவனைய காற்றதே இல்லாம உள்ள வச்சிருக்காங்க. காலங்காதால போய் பார்த்தா உண்டு, இல்ல இரவுல போய் அர்த்தஜாம்பதியில பார்க்கலாம், காலையில திருப்பள்ளி வச்சிருப்பாங்க. மற்ற நேரத்துல உள்ளவே விட மாட்டாங்க, முருகனை காட்டி வெளில அமைச்சிருவாங்க. அதனால பெருமானை வணங்க வேண்டும் என்றால் காலங்கதா திருப்பள்ளி வச்சு பாடும்போது போனோம், இல்லையா இரவு பொன்னூசல் பாடும்போது போனோம். அப்ப மட்டும்தான் அந்த மரங்கிரிநாதரை கண்ணில் காட்டுவாங்க. மற்ற நேரத்துல கண்ணில் காட்ட மாட்டாங்க, முருகனை மட்டுமே காட்டி அமைச்சிருவாங்க. என்ன பண்றது, உலகில தான் வாழ்க. சரி, அடுத்து 101வது பதிகம் திரு கண்ணார் கோயில். இதுவும் குறிஞ்சி பண்ணிலே இராப்பண் 52 56 நாழிகளை சிவ முகூர்த்தத்திலே 3-4 நேரத்துல மலகிரி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி வடகிலே 17வது தலமாக வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை பாதையிலே அமைந்திருக்கிறது. பெருமான் கண்ணாயிரநாதர், அம்பாள் முருகு வளர் சோதி என்ற பெயர். இதுக்கான பெரிய புராண பாடல் 285. நன்றிங்க. பெரிய புராண பாடல் வரிசை எண் 285 திரு கண்ணார் கோயில் என்ற பதிக்கான பாடல். திருச்சிற்றம்பலம். திருமறை சண்பயராளி சிவனார் தீரு கண்ணார் கோயில் பெருவெரு பாலனைந்தேத்தி பிஞ்சகர் கோயில் பிறவும் உருகிய அன்பால் இறைஞ்சி உயர் தமிழ் மாலை கொண்டேத்தி வருபுணல் பொன்னி வடபால் குடதிசை நோக்கி வருவார். திருச்சிற்றம்பலம். பொன்னி வடகரையிலே குடை திசை நோக்கி வருகிறாரு. திசையெல்லாம் சொல்லி இந்த கண்ணா கூட காட்டாரு. ஐயா இப்ப பாடின ராகம் என்ன ராகையா? திரைப்பட பாடல்ல வந்த ராகம் அப்படியே பூபால மாரி இருக்கு. கடலின் ஓரத்தில் அதாவது சுப்ரபாத ராகமான்னு பார்த்தேன். காலகட்டா சிவபூத சுப்ரபாத ராகம்னு பார்த்தேன். வாழ்க வாழ்க. இல்ல முதல் பாடல் தன்னா திங்கள் தன்னா திங்கள் பொங்கர வந்தாள் பூனல் சூடி பெண்ணானாய பேரருளாளன் பிரியாத கண்ணார் கோயில் கைதொழுவார்கள் கிடர்பாவம் நன்னாவாகும் நல்வினையாய
நணுகுமே கண்ணார் கோயில் கைதொழுவார்கட்கு இடர் பாவம் நன்னாவாகும் நல்வினையாய நணுகுமே. திரு கண்ணார் கோயில் பெருமானை கையாலே தொழுதால் இடராகிய உள்ள துன்பமும் பாவமாகிய இடராகிய உடல் பிணியும் பாவமாகிய உள்ள பிணியும் நீங்கும் என்று சொல்கிற பாடல். அதனாலே இடர் என்றும் பாவம் என்றும் சொல்லி உடல் நோயும் உள்ள நோயும் தீர்க்கின்ற பெருமானாக இருக்கிறான். அவனை கைதொழுது வேண்டுவோம் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு வழிகாட்டுகிறார். வாழ்க. இரண்டாவது பாட்டு கந்தமர் சந்தம். வாங்கய்யா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. இரண்டாவது பாடல். கந்தம சந்தும் காரையில் தன் கதிர் மூத்தும் பந்தம தென்னீர் மண்ணி வளம் சேர்வயல் மண்டி கொந்தள சோலை கோகிலம் ஆட குளிர் வண்டு செந்திசை பாடும் சீதிகள் கண்ணார் கோயிலே கொந்தள சோலை கோயிலம் ஆட குளிர் வண்டு செந்திசை பாடும் சீதிகள் கண்ணார் கோயிலே. திருச்சிற்றம்பலம். இந்த பண்ணு குறிஞ்சி பண் காலையில சிவ முகூர்த்தத்துல 3 நாளையும் பாடக்கூடிய நேரம். அது அந்த விடிய காலம் பெற போய்தான் அந்த குளிர் வண்டுகள் செந்திசை பாடுதான். சிவ முகூர்த்தத்திலே வண்டுகள் செந்திசையாகிய செவ்வழிப்பெண் பாடுகிற இடமாக கண்ணார் கோயில் திகழ்ந்து இயற்கை அழகு ரசித்து பாடிய பாடு. வாழ்க. பல்லியல் பாணி. 3வது பாட்டு. வாங்கய்யா கணபதி ஐயா வாங்கய்யா. 3வது பாடல். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா கந்தமர் சந்துங்கராகி திருச்சிற்றம்பலம். சிவா பள்ளிகள் வாழிய வாரிடம் ஏத்தே பழுகானில் எல்லி நடசைதனம் மாற்றம் இடமென்பேர் பொங்கையும் முல்லை மல்லிகை மேலவர்கொழி வெண்ணி கல்லியல் இஞ்சி வஞ்சமர் கண்ணார் கோயிலே கல்லியல் இஞ்சி மஞ்சமர் கண்ணார் கோயிலே. மல்லியும் முல்லையும் பூக்கின்ற இடமாக கண்ணார் கோயிலை காட்டுகிறார். வாழ்க. தருவளர் காணம். 4வது பாட்டு. வாங்கம்மா பிரேம அம்மா. 4வது பாடல்மா. 101ல 4. திருச்சிற்றம்பலம். தருவளர் காணம் தங்கியதுங்க பெருவேழம் மறுவளர் கோதை அஞ்ச ஒருத்து மறைநாள்வர்க்கு குருவளர் ஆல நீழல் அமர்ந்து இங்கு உரை செய்தார் கருவளர் கண்ணார் கோயில் அடைந்தோர் கற்றோரே குருவளரால நீழல் அமர்ந்திங்கு உரை செய்தார் கருவளர் கண்ணார் கோயில் அடைந்தோர் கற்றோரே. சிற்றம்பலம். மறை நால்வராகிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்பவருக்கு அந்த கல்லால மரத்தின் கீழே அந்த அருமறையாகிய 5 எழுத்தை ஓதினார் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். வாழ்க. மருமான் உருவாய். 5வது பாட்டு. வாங்கம்மா உமா மகேஸ்வரி இளங்கோவன் வாங்கம்மா. மருமான் உருவாய் மற்று இணையின்றி வானோரை திருமாவலிபால் தெண்டுலகெல்லாம் மலரிட்ட
உருமான் உருவன் தற்புரியாக கொண்டாடும் கருமா கண்டன் மேயது கண்ணார் கோயிலே. கருமா கண்டன் மேயது கண்ணார் கோயிலே. குருமா உருவனாகிய வாமனன் வந்து வழிபட்ட இடம் இந்த கண்ணார் கோயில் என்று அந்த கோயில் வரலாற்றை சொல்கிற பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க. வெண்ணவருக்காய் 6வது பாடல். வாங்கம்மா பணப்பாக்கம் உமா அம்மா வாங்கம்மா 6வது பாடல். சிவாயனமையா. விண்ணவருக்காய் வேலையுள் நஞ்சம் விரும்பாக உண்ணவனை தேவர்க்கமும் தேய்ந்து உலகிற்கும் கண்ணவனை கண்ணார்த்திகள் கோயில் கனி தன்னை நன்னவல்லோர்க்கில்லை நமன்பால் நடலையே. சிவாயனமையா. கண்ணார் கோயிலை நன்னினால் நம்முடைய யமபயம் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. 300 காலத்து 7வது பாட்டு. வாங்கம்மா வந்தவாசி செண்பகல்யம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. முன்னொரு காலத்து இந்திரனுற்ற முனி சாபம் பின்னொரு நாள் அவ்விண்ணவர் ஏத்த பெயர் வெய்தி தன்னருளால் கண்ணாயிரம் ஈந்தோன் சார்பென்பர் கண்ணியனாலும் துன்னமர் கண்ணார் கோயிலே. கண்ணியனாலும் துன்னமர் கண்ணார் கோயிலே. திருச்சிற்றம்பலம். முன்னொரு காலத்திலே கௌதம முனிவராலே சாபம் பெற்ற அந்த இந்திரனுடைய உடம்பெல்லாம் 1000 கண்ணாக தோன்றியது. அதனாலே அவன் வந்து வழிபட்டதனாலே அந்த கோயில் கண்ணார் கோயில் என்று அந்த தலத்தினுடைய வரலாற்றை சொல்கிற பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க. 8வது பெருக்கொண்ணாதன். வாங்கம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. அம்மா பரமேஸ்வரி அம்மா இருக்காங்க. 8வது பாடல் தானுங்க ஐயா? ஆமாமா ஆமாமா. பெருக்கெண்ணாதன். திருச்சிற்றம்பலம். பெருக்கு எண்ணாத பேதை அரக்கன் வரை கீழால் பெருக்கெண்ணாத பேதை அரக்கன் வரை கீழால் நெருக்குண்ணா தன் நீள்கழல் நெஞ்சில் நினைந்தேத்த முறுக்கு உண்ணாததோர் மொய்கதிர் வாழ் தேர் முன்னிந்த திருக்கண்ணார் என்பார் சிவலோகம் சேர்வாரே. முறுக்கு உண்ணாததுவோர் மொய்கதிர் வாழ் தேர் முன்கிந்த திருக்கண்ணார் என்பார் சிவலோகம் சேர்வாரே. திருச்சிற்றம்பலம். நெஞ்சிலே நிறைந்தேற்றனால் சிவலோகம் சேரலாம் என்று சொல்கிற இந்த பாடல். வாழ்க. அடுத்து 9வது செங்கமல போது. வாங்கம்மா செந்தமிழ் செல்வியம்மா வாங்கம்மா. சிவாயனமையா. திருச்சிற்றம்பலம். செங்கமல போதில் திகழ் செல்வன் திருமாலும் அங்கமல கண் நோக்கரும் வண்ண தழலானான். செங்கமல போதில் திகழ் செல்வன் திருமாலும் அங்கமல கண் நோக்கரும் வண்ண தழலானான். தங்கமல கண்ணார் திகழ் கோயில் தமதுள்ளம் தங்கமல கண்ணார் திகழ் கோயில் தமதுள்ளம் அங்கமலத்தோடு ஏத்திட அண்டத்து அமர்வாரே. அங்கமலத்தோடு ஏத்திட அண்டத்து அமர்வாரே. நன்றி. கமலக்கண்ணனாகிய திருமால் வழிபட்ட இடம் என்ன? அதன அந்த திருமாலுக்கூட
அந்த பிரமனும் தேடிய போது அவன் செந்தடல் உருவாய் தோன்றினான். கமலனான் முகனும் கார்முகில் இடத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்பட என்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாய் என்று சொல்கிற திருவாசக பாடலை நினைவு கூறுமாறு அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது தாரிடு பெண்ணை. அம்மா வேலரசியம்மா வாங்கம்மா 10வது பாடல். சிவாயன்மன். தாரிடு பெண்ணை தட்டுடையாரும் தாம் உண்ணும் சோறுடையார் சொல் தேரமின் வெண்ணோள் சேர்மார்பன் ஏருடையன் பரன் என்பணிவானேல் சடை மேலோர் ஆருடை அண்ணல் சேர்வது கண்ணார் கோயிலே ஆருடை அண்ணல் சேர்வது கண்ணார் கோயிலே. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஏறுவது அறத்தின் அடையாளமாகிய எருது. அவன் தலையிலே சுமப்பது கங்கை. அதனாலே தடைமேல் ஆருடை அண்ணல் என்று கங்காதரனையும் விடைக்கொடியானையும் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து கடைசியாக காமரு கண்ணார். 11வது பாடல். காமரு கண்ணார் கோயில் புலானை கடல் சூழ்ந்த பூமரு சோலை பொன்னியல் மாட புகழிக்கோன் நாமரு தொன்மை தன்னை ஞான சம்பந்தன் பாமரு பாடல் 10ம் வல்லோர் மே பழி போமே பாமரு பாடல் 10ம் வல்லார் மேல் பழி போமே. ஞானசம்பந்தருடைய பாடல் 10ம் பாடினால் நம்மேல் உள்ள பழிகளெல்லாம் தீரும் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு. ஐயா இதோட முடிச்சிடலாம் ஐயா. வாழ்க. டைம் ஆயிடுச்சுங்க. அடுத்த பாடு நாளை வச்சுக்கலாம் ஐயா. 102. வாழ்க. நன்றிங்க. பொன்னுசல் பாடி முடிப்பையா. அம்மா லலிதா அம்மா பொன்னுசல் பாடிடுங்கம்மா. இருக்காங்களா? வாங்கம்மா லலிதா அம்மா. ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். சீரார் பவளம் கால் முத்தும் கயிறாக ஏறார் பொற்பலகை ஏறினேதமர்ந்து நாராயணன் அரியனார் மலத்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கையே ஆறாமுதேன் அருள் தாளினை பாடி ஓரார் மேற்கண்மடைவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருமுறை என்ற கோயிலை திறக்கிற போது திருப்பள்ளி எழுச்சியும் நம்ம பாடி முடிச்ச பிறகு பொன்னூசலம் பாடுவது பழைய மரபு. அந்த மரபுப்படி அந்த நிகழ்ச்சி நடத்துகிற. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலில் தினந்தோறும் காலை திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்களின் திருவடிகளை முன் இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் இன்று இரவு 9:50 தெல்லைவாழ் அந்தனர் இன்று தொடங்கும் திருத்தொண்ட தொகையுடன் இனிதே தொகும். நன்றி. விடைபெறும் முன்பு வாழ்த்து. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க
குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது வெய்க, மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறையரங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வியல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா, நிறைய பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இரவு சந்திப்பேன். வணக்கம். நன்றிங்க, நன்றி. நன்றி, வணக்கம்.